என் கோட்டைக்குள்ளே வந்த என் செல்ல பிள்ளையே, இந்த குரல் உன் காதுகளில் ஒலிக்கிறது என்றால் உன் கஷ்டங்களுக்கு நான் முடிவுரை எழுதிவிட்டேன் என்று அர்த்தம். உன் வாராகி தாய் நான் என் ஆக்ரோஷமான அன்போடு உனக்கு அபயம் அளிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இதுவரை நீ பட்ட வேதனைகளும் கடவுள் ஏன் என்னை கைவிட்டார் என்று நீ சிந்திய கண்ணீருக்கும் வீண் போகாது. இதோ உன் அன்னை நான் களமிறங்கி விட்டேன். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் நுழையும் போது எப்பேற்பட்ட விதியும் மாறும், எப்பேற்பட்ட தடைகளும் சுக்குநூறாகும். என் அன்பு பிள்ளையே, எதிரிகள் சூழ்ந்தாலும் முட்கள் நிறைந்த பாதையில் நீ நடந்தாலும் அஞ்சாதே. உன் முன்னே நான் என் உலக்கையை ஏந்தி செல்கிறேன். உன்னை தடுக்க நினைக்கும் தடைகளையும் உன்னை வாட்டும் கடன் மற்றும் நோய்களையும் என் உலக்கையால் அடித்து தும்சம் செய்வேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால உழுது அதிர்ஷ்டமும் நிம்மதியும் பொங்கும் விளைநிலமாக மாற்றுவேன். என் கரம் உன் தலைமையில் இருக்கிறது. இனி உன்னை யாராலும் அசைக்க முடியாது. இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் ஆணித்தரமான சத்திய வாக்கு. உன்னை அற்பமாக நினைத்தவர்களுக்கும் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவர்களுக்கும் இந்த வாராகி பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையை தொடுபவர்களுக்கு என் கோபத்திற்கு ஆளாவார்கள். நான் கொடுத்த எச்சரிக்கைகளை மீறி உனக்கு தீங்கி நினைப்பவர்களின் வாழ்க்கையில் இந்த வாராகி ருத்ரதாண்டவம் எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் சீக்கிரமே உணர்வார்கள். உன் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் அஞ்சாமல் தலை நிமிர்ந்து நில். வெற்றி நிச்சயம் உனக்குதான். உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன். இனி எல்லாம் சுபமாகவே நடக்கும். கவலைப்படாதே. எல்லாருக்கும் வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள். யார் ஒருவர் இந்த வராகியினுடைய வாக்கினை கேட்ட பிறகும் இந்த வராகி கொடுக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் தண்டனை என்று ஒன்று நிச்சயம். அந்த தண்டனையை உன் வராகி அம்மா நானே என் கைகளினால் நிறைவேற்றி விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் எப்பொழுதும் செய்துவிடக்கூடாது. அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கும் ஒருபொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. உன்னிடத்தில் கையேந்தி வந்து யாரேனும் நிற்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னால் ஆன உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் சில நேரம் இது போன்ற ரூபங்களில் வந்து உன்னை சோதிப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை தான் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாத ஒன்றை தேடி அலையவும் கூடாது. என் தங்கமே, உனக்கு கொடுக்கின்ற அளவிற்கு தெய்வம் தந்திருந்தால் மட்டும்தான் அவர்கள் இது போன்ற ரூபங்களில் உன்னை தேடி வருவார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களினால் மனமுடைந்து போய் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இந்த வராகி இன்று தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் குழந்தைக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கும். என் பிள்ளை, நீ ஒருவேளை இப்படி நினைக்கலாம். என்ன தெரியுமா அம்மா, நீ வாக்குகளை தருகின்றாய், ஆனால் வாழ்க்கையில் இது எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னை பார்த்து கேட்கலாம். என் தங்கமே, இவையெல்லாம் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது தெரியுமா? என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும் பொழுது, உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொடும் பொழுது, உனக்கு உன் வாழ்க்கையின் மீதும் இந்த வராகியின் மீதும் நம்பிக்கை வரும் பொழுது, அந்த நேரத்தில் அம்மா சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எத்தனை நாள் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த சில விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்திருக்கின்றாய். கஷ்டங்களை மட்டும்தான் நினைத்து பார்க்கின்றாய். ஆனால் ஒரு நாள் நீ கடந்து வந்த பாதையில் அனுபவித்த சந்தோஷங்களை நினைத்து பார்க்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கஷ்டம் மட்டும்தான் உன் கண் முன்னால் நிற்கின்றது. அதுதான் உன்னை இத்தனை நாட்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. நீ கடந்த காலத்தில் அனுபவித்த சில சந்தோஷங்களை நினைத்து விட்டாலே இப்பொழுது இருக்கின்ற பல கஷ்டங்கள் உனக்கு தீர்வு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உனக்கென்று யாரும் இல்லை என்று உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இனிமேல் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை விட்டு விலகி செல்ல போகின்ற நேரம் வந்துவிட்டது. யாருக்கு என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைக்கின்றவர்கள் இனிமேல் தெய்வ சக்தியை உணர்ந்து கொண்டு உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட பயப்பட போகின்றார்கள். என் தங்கமே, நான் ஒருத்தி இங்கு இருப்பதை உணராமல் தான் இத்தனை தவறுகளையும் இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இனி இது போன்ற தவறுகளை செய்வதற்கு
அவர்களுக்கு தைரியம் அத்தனை எளிதாக வந்து விடாது. தெய்வம் என்று ஒன்றை வணங்கிவிட்டால் மட்டும் போதுமா? திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசிவிட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் என்றால் என்னவென்று உணர்ந்துதானே வணங்க வேண்டும். மனதில் எந்தவித கள்ளங்கபடமும் இல்லாமல், யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், யார் வாழ்க்கையும் கெடுக்காமல், யார் சாபத்திற்கும் ஆளாகாமல், மற்றவர்களுடைய புன்னகைக்கு காரணமாகவும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு ஆறுதலாகவும் இருக்கின்றவர்கள் மட்டும்தானே தெய்வத்தை வணங்க முடியும். நானும் வணங்குகின்றேன், நானும் வணங்குகிறேன் என்று சொல்லி திரிந்தால் மட்டும் போதுமா? அப்படி திரிந்துவிட்டால் தெய்வம் அவர்களுக்கு ஆசிகளை வழங்கிவிடுமா? என் தங்கமே, என் பிள்ளை, நீ இது போன்ற நல்ல பிள்ளையாக இருப்பதனால் மட்டும்தான் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை. உன்னுடைய வழித்தடத்தில் இருந்து ஒரு துளி அளவும் நீ தடுமாறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் உன்னை தடுமாறி செல்ல வைப்பதற்கு பலர் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளை, இதில் எல்லாம் சிக்கிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக அடைந்துவிட நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். வராகி தருகின்ற சத்திய வாக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உனக்கானதா மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த தாயானவளை உணரத் தொடங்கி இருக்கின்ற நேரத்தில் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதிலிருந்து வர வேண்டும். எதையும் மேலோட்டமாக பார்க்காதே. அதனுடைய ஆழம் என்னவென்பதை தெரிந்து கொண்டு அதை செய்ய தொடங்கு. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாத்தான் சொல்வார்கள் என்று எண்ணிவிட முடியாது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற உலகம் என்பதனை எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள். யார் சொல்வதையும் கண்மூடித்தனமாக என் பிள்ளை நீ நம்பிவிடாதே. என் தங்கமே, நீ நம்புவதனால்தான் என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றுவதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றது. யாருடைய எண்ணங்களையும் உன் வாழ்க்கையில் செயல்படுத்தி விட்டு விடாதே. எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல நாள் உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல நாள் வந்துவிட்டது என்பதனை நீ மனதார நம்பிவிட்டால் போதும். நல்லது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும். எந்த விஷயத்தின் மேல் எதுவும் சந்தேகப்படாமல் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை என் பிள்ளை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. இந்த வராகி என்றென்றைக்கும் உன்னோடு உன்னை அரவணைத்து உன்னை நல்ல பாதையில் அழைத்து செல்வேன். என் கரம் பற்றி இருக்கின்ற நீ நிச்சயமாக வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல ஒரு மாயை தோற்றம் ஏற்படுமே தவிர உன்னை ஒரு பொழுதும் நான் வாழ்க்கையில் வீழ்த்து விட மாட்டேன் என்பதை மற்றும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறும் என்பதனை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டால் போதும். மாற்றங்களை தருபவள் இந்த வராகி நான் அல்லவா? என் பிள்ளை, அதை பெறுவதற்கு மட்டும் நீ தயாராக இருந்து விட்டால் போதும். எல்லாவற்றிற்கும் மேலாக இனி என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை விட்டு விலகி செல்லாது. நீ நினைப்பது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கத் தொடங்கும். யாரையும் நம்ப வேண்டாம். யார் வார்த்தைகளையும் நீ உன் மனதிற்கு எடுத்து செல்ல வேண்டாம். உன் மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நடந்து வா. இந்த வராகியும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வீர தங்கமே, இதோ உன் அன்னை வராகி ஆவேசத்தோடு அன்போடும் உனக்கான களம் இறங்கிவிட்டேன். உன்னை தொட்டு பார்க்க நினைப்பவர்கள் சுட்டெரிக்கப்படுவார்கள். உன்னை தடுத்து நிறுத்த நினைப்பவர்கள் சிதறியடிக்கப்படுவார்கள். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் முதுகிற்கு பின்னால் ஒரு பெரும் மலையாய், உனக்கு முன்னால் ஒரு கேடாயமாய் நான் நிற்கின்றேன். எப்பேற்பட்ட சதி திட்டங்களையும் என் ஒரு சொல்லால் தூள் தூளாக்குவேன். நீ இழந்த கௌரவத்தையும் பறிபோன உன் உரிமைகளையும் உன் காலடியில் வந்து சேரும்படி செய்வேன். இனி எதற்கும் தலை குனியாதே. இந்த வராகியின் பிள்ளை நீ என்பதை கர்ஜனையோடு உலகிற்கு உணர்த்து. உன் கண்ணீரை ஆயுதமாக மாற்று. உன் வலியை வெற்றியாக மாற்று. ஆகாயமே இடிந்து விழுந்தாலும் உன்னை காக்க என் கரங்கள் உண்டு. அத்தர்மம் அழிந்து உன் தர்மம் வெல்லும் நேரம் இது. துணிந்து நில். வெற்றி கனியை பறிக்க தயாராக இரு. விதியின் சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். உன் வேதனைகளை தீர்க்கவும் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் வாராகி அன்னை நான் இதோ ஒரு மகா சக்தியாக உன் முன்னே வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, எத்தனையோ இன்னல்களையும் சொல்ல முடியாத மனபாரங்களையும் உன் முதுகில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு பெரும் போராட்டமாகவே நீ கடந்து வருகிறாய் என்பது உன் அன்னைக்கு தெரியும்.
பல நேரங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு ஒரு யுகம் போல தெரிந்திருக்கலாம். தாங்க முடியாத சோதனைகளும் வெளியே சொல்ல முடியாத அவமானங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்த பொழுது இந்த வாராகி தாய் என்னை மறந்து விட்டாளா, என் குரல் அவள் செவிகளுக்கு எட்டவில்லையா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அத்தனையும் இந்த வாராகி அம்மன் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். என் பிள்ளையே, நீ இப்படியே கஷ்டங்களை மட்டும் சுமந்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ எப்படி நகர முடியும்? உன் காயங்களுக்கு மருந்தாகவும் உன் தவிப்புக்கு தீர்வாகவும் உன் அன்னை நான் இன்று சில நற்செய்திகளோடு வந்திருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகும் மகா மந்திர சொற்கள். என் அன்பு பிள்ளையே, பல இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தைக்கு இரட்டிப்பு நற்செய்தி வந்திருக்கின்றது. இது உன் வாராகி தாயிடக்கூடிய அன்பு கட்டளை. என் பிள்ளையே, இதை நீ முழு மனதோடு பெற்றுக்கொள்ளாமல் சென்று விடாதே. ஏன் தெரியுமா? என் குழந்தை எத்தனையோ இன்னல்களை தாங்கி இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து ஒவ்வொரு கட்டத்தையும் நீ மிகுந்த வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை கேலி செய்த போது, உன் உழைப்புக்குரிய பலன் கிடைக்காமல் போன போது உன் மனது எவ்வளவு ரணப்பட்டிருக்கும் என்பது இந்த அன்னைக்கு தெரியாதா? ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஒரு யுகமாக தோன்றுகின்றது. ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு தாங்க முடியாத வேதனையாகவும் மறக்க முடியாத சோதனையாகவும் வந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி ஒரு உயர்ந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தாக வேண்டும் அல்லவா? ஒரு சந்தோஷமான செய்தி கிடைத்தால்தானே என் பிள்ளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த தீராத வேதனையிலிருந்து மீண்டு வர முடியும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் உன் மன உறுதி என்னவாகும்? ஒரு சிறு சந்தோஷம் கிடைத்து விட்டால் தானே என் பிள்ளை நீ அடுத்த கட்டத்தை நோக்கி உற்சாகமாக நகர முடியும். இப்படியே இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை என்னவாகுமோ என்று எண்ணித்தான் இன்று உன் வாராகி அன்னை உனக்கான இந்த மகத்தான செய்தினை அள்ளி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு வரப்போகும் அந்த 2 நற்செய்திகள் எவை தெரியுமா? அதில் முதலாவது செய்தி உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு சம்பந்தமானது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றாயோ, எது கிடைத்தால் உன் மனது அமைதி அடையுமோ அந்த விஷயம் இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது. இரண்டாவதாக, உன்னுடைய தொழில் மற்றும் வருமானத்தில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இவை இரண்டிலும் நீ நினைத்தது போல உனக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் உனக்கு வேற என்ன இருக்க முடியும்? இனி உன் கவலைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன்னை தடுக்கும் பகையையும் உன்னை பிடித்துள்ள வறுமையையும் என் உலக்கை ஒரு நொடியில் சிதறடிக்கும். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் விளையச் செய்வேன். தரிசாக கிடைந்த உன் வாழ்வில் இனி மங்களங்கள் விளையும். என் பிள்ளைக்கு இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை இந்த அன்னை நான் கொடுப்பேன். எல்லா தெளிவையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை மிக தைரியமாக கடந்து விடலாம் என்ற உறுதி உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி பயம் வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் இந்த சமூகம் உனக்கு எதிராக இருக்கின்றது என்பது போல எண்ணங்கள் தோன்றுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய ஒரே விஷயம், நாம் வணங்குகின்ற தெய்வம் நம்ம வாராகி என்பது மட்டும்தான். எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும் அவள் நமக்காக வருவாள், நமக்கு உதவி செய்வாள் என்பது மட்டும்தான் உன் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். உன் பயத்தை எனக்கு கொடுத்துவிடு, உன் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் பிள்ளையே, எல்லாரையுமே இங்கே ஏதோ ஒரு பிடிப்பு தான் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் எந்தவித பற்றுதலும் இல்லாமல் ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கின்ற நிலை எல்லாருக்கும் ஒரு நாள் வரும். சிலருக்கு அது கடந்த காலத்தில் வந்திருக்கும், சிலருக்கு இப்போது இருக்கக்கூடும். அந்த அளவிற்கு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே உண்டு. உனக்கு மட்டும்தான் இத்தனை சோதனைகள் என்று எண்ணி நீ முடங்கி விடாதே. அடுத்தவர்கள் வாழ்க்கையோடு நீ ஒப்பிட்டு பார்ப்பாயானால், என் பிள்ளையே, நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை, அன்னை வாராகி நம்மை பாதுகாப்பாதான் வைத்திருக்கிறாள் என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி தான் அடைவாய். உன் அன்னை உன் விரலை பிடித்து அழைத்து செல்கையில் உனக்கு எதற்கு பயம்?
நிச்சயமான வெற்றி இனி உன் வசப்படும். உன் வாராகி அன்னை நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்கை உன் இதயத்தில் ஆழமாக பதித்துக்கொள். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனியைப் போல உருகி மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. என் பிள்ளையே, உன் அன்னை நான் உன் பக்கத்திலேயே இருக்கின்றேன். இனி உனக்கு துக்கம் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை. உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் மங்களமும் பொங்கட்டும். இது உன் வாராகி தாய் உனக்கு வழங்கும் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு இரு. உன் அன்னை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் உன் அன்னை நான் உனக்கு அரணாக நிற்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடும். போ, வெற்றியை நோக்கி நடைபோடு. உன் பின்னால் நான் இருக்கின்றேன். இதுவே உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நீ நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்திலேயே அப்படியே நிற்காது அல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்துதானே ஆக வேண்டும். அதனால அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளிட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை எப்பொழுதுமே மனதை இறுகமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னாலே நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லையே. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நாம இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்தது வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டி இருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே என்று பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால் நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளை நீ நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய். என் தங்கமே, வாய்விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லாருக்குமே உன்னுடைய புன்னகையை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததையெல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டே இருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது. என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது. அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்தது. என் வாக்கினை உன்னை கேட்க செய்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாய் இருக்க போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய்.
அதனால் என் குழந்தை எல்லாவற்றையும் மனமகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வராகியினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வீர தங்கமே, இனி உன் மௌனம் களையட்டும். உன்னை சூழ்ந்திருந்த இருள் விலகி விடியலின் பேரொளி உன் வாசலில் வந்து நிற்கின்றது. எத்தனையோ பேர் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் உனக்குள் இருக்கும் இந்த வராகி அன்னை வீழமாட்டாள் என்பதை அவர்கள் அறியவில்லை. இனி உன் முன்னே வரும் தடைகள் அனைத்தையும் பணியாக உருவும். உன்னை எதிர்ப்பவர்கள் உன் நிலை கண்டு அஞ்சுவார்கள். பலவீனமாய் இருந்த உன் கால்கள் இனி பலம் பெறும். சோர்ந்து போயிருந்த உன் உள்ளம் இனி சிங்கமென சீரும். இது வெறும் பேச்சல்ல, உன்னை தாங்கும் அன்னையின் வாக்கு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்கப் போகின்றேன். அந்த சராசரமே திரண்டு வந்தாலும் உனது வெற்றியை தடுக்க முடியாது. நிமிர்ந்து நில், நேராக பார். இதோ உன் சாம்ராஜ்யத்தை நான் உனக்கு கையளிக்கிறேன். இனி உனக்கு தோல்வி என்பது சரித்திரத்திலேயே கிடையாது. வெற்றி நிச்சயம். இது வராகியின் சத்தியம்.